ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சோட இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பிரியாணி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் பிரியாணி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மட்டன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்துட்டார் காலையிலேயே. நேற்று எல்லோரும் வீட்டில் இருந்தனால லீவ்னால பிரியாணி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் டேரனப்பா காலையிலே வாங்கிட்டு வந்துட்டார். நான் என்ன செய்கிறேன்னா அதில் இருக்க அந்த மரத்தூளெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு இருக்கேங்க. வீடியோ அதுக்கப்புறம் எடுக்க முடியல, எல்லாம் கார்ட்டூன் பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க 2 பேரும். சரி, நானும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலைங்க. அதுக்கப்புறமா எடுத்தது தான் மட்டன் குழம்பும். டேரனாப்பாக்கு வந்து மட்டன் குழம்பு பிடிக்கும், அதனால் மட்டன் குழம்பு தாங்க. சண்டே வந்து மீன் குழம்பு வச்சனால இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வச்சு அவருக்கு பிடிச்சதை ரெடி பண்ணியிருக்கேன். பிரியாணியும் ரெடி பண்ணிவிட்டு வெங்காய பச்சடி செஞ்சுருந்தேங்க. மட்டன் பிரியாணியும் வெங்காய பச்சடியும் மட்டும் தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சூப்பரான தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டுவை ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடியது தான். நான் 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதில் நான் வந்து நம்ம கெட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கும்போது 1/4 கிலோ லட்டு வாங்கினாலே 80 ரூபா 90 ரூபா வந்துடுது. நம்ம வீட்டில் வந்து கடலை மாவு இருக்கும். கண்டிப்பாக சுகர் சிரப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சுகர் சிரப்பு ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம டக்குன்னு செய்யக்கூடியது தான் இந்த லட்டு. நான் வந்து லட்டு செய்கிறதுக்காகவே வந்து பூந்தி கரண்டி வாங்கியிருக்கேங்க. அது வரைக்கும் நான் செய்யவே இல்லை. ஏன்னா வந்து பூந்தி கரண்டி இருந்தால் தான் கரெக்டாக வரும். நம்ம ஜல்லி கரண்டியில் செய்யலாம், அது எப்படி இருந்தாலும் வெளியே கொஞ்சம் ஊற்றிருச்சுன்னா நமக்கு வந்து நல்லா வராது. அப்படின்றதுக்காகவே நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பூந்தி கரண்டி ஒன்று வாங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் போல் சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம செய்கிற பூந்தி வந்து கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரணும், அதுக்காக சாஃப்டாகவும் கொஞ்சம் இருக்கணும். அதனால் சோடா உப்பு ஒரு பிஞ்சு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, டக்குன்னு போடும்போது தீஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், பூந்தி கரண்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் 160 ரூபான்னு சொன்னாங்க, நான் வந்து 120 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிடிக்கும்போதே ஒவ்வொன்று தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போதே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சான்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பூந்தி போடும்போது கரண்டியை வந்து அந்த தட்டில் தட்டிடாமல், அந்த கடாயில் தட்டிடாமல் நம்ம வந்து அப்படியே நம்ம தட்டிக்கலாங்க. அது அழகாக வந்து நமக்கு வந்து பூந்தி விழுகும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தட்டிட்டு கலந்துக்கலாங்க. உடனே நம்ம சடார்னு வந்து உள்ளே வந்து கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. நமக்கு நல்லா வந்து பூந்தி ரெடியாகி மேலே வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கையிலேயே தான் தட்டுறேன் நான். நம்ம வந்து அந்த இதில் தட்டாமல் கையிலேயே தட்டலாம், இல்லைனா உருண்டையாக வராமல் போயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து அடியில் கலக்காமல் மேலே கலக்க மேலே எல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் வெந்து மேலே ஏறிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பூந்தி. ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடக்கூடாதுங்க. ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடுச்சுன்னா நம்ம லட்டு பிடிக்கும்போது கரெக்டாக வராது. போட்ட நிமிஷமே நமக்கு பூந்தி கரெக்டாக ரெடி ஆகிடும் லட்டுக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் இருக்கிற மீதியையும் திருப்பி போட்டுட்டேன். 1 கப் கடலை மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன். அதுக்கு எத்தனை லட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்கள் வந்து கீலையே இன்னும் வந்து பொரிச்சு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து ஆனால் ஆயிலில் தாங்க நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கெட்டை ஆறட்டும். இப்போ நம்ம வந்து சர்க்கரை பாகு எடுத்துக்கலாங்க. 1 கம்பி பதம் வந்து நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். இப்போ நான் இருக்கிற எல்லா பூந்தியும் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த பூந்தியில் வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம வந்து சோடாப்பு மட்டும் சேர்த்துருக்கோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 1 கம்பி பதத்துக்கு நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாங்க. நம்ம 1/2 கிலோ சர்க்கரைக்கு வந்து ஒரு 300 மில்லி தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக வரும்.
நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம அடி பிடிச்சிக்கும், கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கலந்து நல்லா கரையட்டும். நம்ம செஞ்சு வச்சுருக்க பூந்தியை சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக ஒரு கம்பி பதம் நான் எடுத்திருக்கேன். அதில் தான் வந்து பூந்தியை சேர்த்துருக்கேங்க. நம்ம நல்லா அதில் போட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு கொதி வரட்டும். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து கலருக்காக கேசரி போட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கலர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்ந்துட்டு நல்லா கலந்து விடலாம். கண்டிப்பாக லட்டுனாலே எல்லாருக்குமே அப்படி தானங்க வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் லட்டு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து கலர் சேர்க்காமல் செஞ்சுருக்கும் போது அது அட்ராக்ஷனாகவே இருக்காது. அதனால நான் வந்து கலர் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரையோட சிரப்போடு சேர்ந்து வருது பாருங்கள். சர்க்கரை சிரப்போடு சேர்ந்து வருது. ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துடலாம். முந்திரியும் திராட்சையும் நான் வந்து வறுக்காமல் தாங்க சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் கீ சேர்த்தா போதுங்க. நம்ம ஏற்கனவே ஆயிலில் வந்து பொரிச்சிருக்கனால 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். கீ சேர்த்த பிறகு நம்ம திராட்சையும் நான் எதுவுமே வறுக்கலை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வறுத்து சேர்த்துக்கணுன்னா வறுத்து சேர்த்துக்குங்க. ஆனால் இப்படி சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து முந்திரியை நல்லா உடச்சி சேர்த்துக்கிறேங்க. ஒன்றும் பாதியமாக நான் வந்து உடச்சிக்கிறேன். இப்போ நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஆற வச்சிடலாங்க. ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிச்சா கரெக்டாக வரும். அதுவும் ரொம்ப ஆறிடக்கூடாதுங்க, கொஞ்சம் சூட்டோடு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து கீ தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பூந்தியை சேர்த்துடலாங்க. அப்போ தான் நமக்கு சுலபமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, ஒட்டிக்காமல். நான் கொஞ்சம் ஆறுறதுக்காக நான் அதில் சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம சுட சுட லட்டு பிடிக்க வேண்டியதாங்க. பூந்தி கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பிடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் நம்ம லட்டு, இல்லைனா வந்து உதிர்ந்து போயிடும். நான் வந்து அரைச்சிலாம் எதுவுமே பண்ணலைங்க. நான் வந்து அப்படியே தாங்க நான் லட்டு பிடிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்ப்பாங்க, அப்படிலாம் நான் எதுவுமே செய்யலை. நான் அப்படியே தான் லட்டு பிடிக்கிறேன். கரெக்டாக வருது பாருங்கள். அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பூந்தியாக வச்சுக்கலாம். லட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்படியே லட்டாவும் பிடிச்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் எதுவுமே அரைச்சிலாம் எடுக்கலை, அப்படியே தான் நான் லட்டு பிடிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவு சைஸில் வேணுமோ லட்டு அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கங்க. நான் வந்து ரொம்ப மீடியம் சைஸ் தான் பிடிக்கிறேங்க, ரொம்ப பெருசாக பிடிக்கல. நான் சூடோடு பிடிங்க, அப்போ தான் நமக்கு வந்து லட்டு கரெக்டாக வரும். எனக்கு ஒரு 12 லட்டு கிட்ட வந்துச்சுங்க. நம்ம வந்து 1 கப் கடலை மாவு தாங்க எடுத்திருக்கோம். நமக்கு பாருங்கள் எத்தனை லட்டு வந்திருக்கு பாருங்கள். 12 லட்டு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் சேனலில் பாருங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.